யூதேயா தேசத்தின் ராஜாவான இந்த ஏரோதுடைய நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்புல ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் பேர் என்னன்னா சகரியா. அவன் மனைவி அவளுடைய பேரு எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடினால அவர்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லாம இருந்தது. 2 பேரும் ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சகரியா ஒரு நாள் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தேவாலயத்துக்குள்ளால பிரவேசித்தான். இவன் அங்கே உள்ள போன உடனே தூபம் காட்டுகிற வேளையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா என்ன செய்றாங்கன்னா வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்துல நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை பார்த்த உடனே என்ன செய்தான், ரொம்ப கலங்கி பயமடைஞ்சான். தூதன் உடனே அந்த சகரியாவை நோக்கி சொல்லுவான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இப்படி சொன்ன உடனே சகரியா தேவதூதனை நோக்கி என்ன சொல்றான்னா, நான் என்னது கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவான். தேவதூதன் உடனே என்ன சொல்லுவான்னா, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல், நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்காததுனால இந்த காரியம் சம்பவிக்கும் மட்டும் நீ என்ன செய்வ, பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் அப்படின்னு சொல்லுவார். இந்த நாட்கள்ல இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்த வீட்டில் தூதன் பிரவேசித்து மலடியாக இருந்த எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு சொன்னார். உடனே மரியாள் எலிசபெத்தின் வீட்டுக்கு சென்று எலிசபெத்தை என்ன செய்தாங்க, வாழ்த்தினாங்க. வாழ்த்தின போது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. குறிப்பிட்ட காலத்தில் எலிசபெத்துக்கு ஒரு மகன் பிறந்தான். சகரியாவுக்கு கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தையின்படியே அவனுக்கு என்ன பெயரிட்டாங்க, யோவான்னு பெயரிட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவனுக்கு சகரியான்னு பெயர் போடுவோம்னு சொன்னாங்க. ஆனா இவன் என்ன செய்தான்னா, ஒரு எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அதுல யோவான்னு சொல்லி எழுதுவான். அப்போ இது எழுதின உடனே சகரியாவின் நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டிருந்து. ஏன்னா இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைகளை விசுவாசிக்காததுனால ஊமையனா இருந்தான். இப்போ என்ன செய்தான், அவனுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அவன் பேசினான். இப்போ இந்த யோவான் பெரியவனாகி வளர்ந்து விட்டான். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு முன்னே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த முன் தூதனாக பிறந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னே இவர் இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று இவரை குறித்து சொல்லப்பட்டது. அதாவது இவர் வனாந்திரத்திலே தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தேவனால் முன்னறிவிக்கப்பட்டபடியே நடந்தது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரை வனாந்திரங்களிலே அவர் இருந்தார். எலியாவின் ஆவியை பெற்று ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருடைய ஆகாரமாய் இருந்தது. ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அவரே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணினவர். அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு முன் அறிவித்தது இந்த யோவான் தான். அவர் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். அப்பொழுது சுற்றியுள்ள தேசத்தார் யாவரும்
அவரிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். தனக்கு பின் வருகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றும் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது என்றும் சாட்சி கொடுத்தார். இயேசுவும் யோவானிடத்துல யோர்தான் நதியில் ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வந்தபோது இந்த யோவான் ஸ்நானன் என்ன சொன்னா, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, இப்பொழுது நீ இடங்கொடு அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். மேலும் இயேசு கிறிஸ்துவின் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னைத்தானே தாழ்த்தினார். யாரு? இந்த யோவான் ஸ்நானன். ஆண்டவர் இயேசுவின் பணிவிடை ஊழியத்தை இவர் செய்து வந்தார். இந்நாட்கள்ல இந்த யோவான் ஸ்நானன் ஏரோதியாளின் பாவத்தை குறித்து கண்டித்தபடியினால் இந்த ஏரோது ராஜா இந்த யோவான் ஸ்நானனை காவல்ல வைத்திருந்தார். ஏரோது ராஜாவின் ஜென்ம நாள்ல, அதாவது பர்த்டே அன்னைக்கு, இந்த ஏரோதியாளின் மகள் வந்து நடனம் ஆடுவா. அப்போ அந்த ராஜா என்ன சொல்லுவார்னா, நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொல்லி அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். உடனே அவ போய் தன் தாயினிடத்துல கேட்பா. அவள் தன் தாயினால ஏவப்பட்டபடி இங்க வந்து என்ன கேட்பான்னா, யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். இதை கேட்டபோது ராஜா துக்கமடைந்தான். ஆனாலும் அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணனான்னா, ஆள் அனுப்பி காவற்கூடத்துல இருந்ததான இந்த யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். அதை கொண்டு வந்து இந்த சிறு பெண்ணுக்கு என்ன செய்தாங்க, தாளத்துல வைத்து பரிசாக கொடுத்தான். அந்த சிறு பெண் தாயினிடத்துல கொண்டு போனாள். இந்த யோவான் ஸ்நானன் சத்தியத்திற்காக, அதாவது தவறை கண்டித்து உணர்த்தின பாவத்துக்காக அவன் என்ன செய்யப்பட்டான், கொல்லப்பட்டான். அதாவது இரத்த சாட்சியாக மரித்தான். இந்த யோவானுடைய உடலை அவனுடைய சீஷர்கள் வந்து எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. அவன் வந்து ரொம்ப நாள் பிரகாசித்தானா? இல்லை, கொஞ்ச காலம் அவருடைய வெளிச்சத்துல கலிகூற மனதா இருந்தோன்றது மாதிரி அப்படி பிரகாசித்து கொண்டிருந்தான். ஆனா அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தார். இந்த யோவான் ஸ்நானனை போல நாமும் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். God bless you.